தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தனத்துக்கு எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணணும். அதுவும் கதிர கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவில ருக்மணி ரொம்பவே உறுதியா இருக்காங்க. யார் சொன்னாலும் கேட்குற மாரி இல்ல. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, தனம் இனிமே இந்த வேலையெல்லாம் பார்த்து நம்ம குடும்பத்த பார்த்துக்க வேணாம். நம்மளே ஒரு வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு ருக்மணி வந்து போறாங்க. அத வந்து தெரிஞ்சுக்கிட்ட தனம் வந்து, "எதுக்காக அத்த நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாம்மா, என் குடும்பத்த நான் தானே பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னத்த உங்க குடும்பமா? ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா தனம், நீயே எவ்வளோதான் கஷ்டப்படுவ. நீயும் என்ன மூர்த்தியும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஆனா மூர்த்தி வேற, மூர்த்தி பார்த்துக்கிறது வேற. நீ வந்து இவ்வளோ தூரம் மூர்த்தி இல்லாம எங்கள கஷ்டப்பட்டு இது பண்ற அப்படின்னா, அது தப்பாயிரும். அதனால உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ அத பாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்குள்ள நீ ஒரு முடிவ சொல்ற. இன்னைக்கு முடிவு சொல்லல அப்படின்னா, நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ, அத தான் நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாரி சாயந்தரம் தனத்துக்கிட்ட முடிவே கேட்கும்போது, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தனம் சொல்றாங்க. அப்ப நீ இந்த வீட்ல இருக்காத, கிளம்புன்னு சொல்றாங்க. இத கேட்டு அவங்க அப்பாவும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து தனத்த கூட்டிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே ருக்மணியோட பிளான் தான். இந்த மாரிலாம் பண்ணி எப்படியாவது தனத்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.